ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆரோயிரை மாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோ ஆலய வாசலிலே. அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா. நீந்தீகந்தனில் நீவின் பாதையில் வழி நடத்த இங்கு யாருமில்லை, நீன வாழ்ந்திட வேறொரு பேருமில்லை. ஆலய மணிகள் முழங்க இன்று 1000 இதயங்கள் இறங்க ஆரோயிரை மாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோ உன்னாலய வாசலிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளங்களே, ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் வாரத்தில் இணைந்து இன்றைய திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசீரை நிறைவாய் பெற வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தெளிந்த பார்வையோடு வாழ என்ற தலைப்பில் இறைவன் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். கடவுளின் தெளிந்த பார்வையால் தான் ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருந்த உலகம் புதிய படைப்பாக உருமாற்றம் பெற்றது. சிலை வழிபாடு தவறு என்ற தெளிந்த பார்வை ஆபிரகாமுக்கு இருந்ததால்தான் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானான் நோக்கி பயணமானார். ஆகாருக்கு தெளிந்த பார்வை இருந்ததால்தான் கடவுளை நோக்கி நீர் என்னை காண்கின்ற கடவுள் என்று பாலைவனத்தில் பெயரிட்டு அழைத்தார். யோசேப்புக்கு தெளிந்த பார்வை இருந்ததால்தான் இச்சைக்கு உட்படாமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார். அரசி எஸ்தருக்கு தெளிந்த பார்வை இருந்ததால்தான் பாரசீக நாட்டின் அரசியாக ஆண்டவரால் முடிசூட்டப்பட்டார். வேற்றினத்து பெண்ணாக இருந்த ரூத்துக்கு தெளிந்த பார்வை இருந்ததால்தான் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலில் இடம்பெற்றார். தெளிந்த பார்வை இல்லாமல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த புறப்பட்ட சவுல் தெளிந்த பார்வை உள்ள பவுலாக மாறியது போல நம் ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்பதை தெளிந்த பார்வையோடு உணர்ந்தவர்களாக நாமும் பிறருக்கு உதவி செய்து என்றும் மக்கள் மனதில் வாழும் மனிதர்களாக வாழ அழைக்கும் இறைபலியில் இணைவோம் பக்தியுடன். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடி வந்திருக்கின்றோம். மறைசாட்சி புனித தேவசகாயம் மடிந்த மண்ணில் ஒன்று கூடியிருக்கிறோம். இறைவரம் வேண்டி ஜெபிக்க குழுமி இருக்கிறனா
தெளிந்த பார்வையுடையவர்களாக வாழ்வதற்கு வரம் கேட்டு ஜெபிக்கின்றோம். வாழ்வில் பல நேரங்களில் தெளிந்த பார்வைகள் இல்லாமல் வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம். அதனால் தவறி போயிருக்கிறோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பலியில் பங்கேற்க நம்மையே நாம் தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசு வரும்போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இரு சாட்சிகளாகிய 2 இறைவாக்கினரை பற்றி எடுத்து கூறுகிறது. யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்கள் கொல்லப்படுவது உறுதி. மேலும் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவர்களை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றது என்று கூறும் இவ்வாசகத்திற்கு நம் இதய கண்களை திறப்போம், பக்தியுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுங்குழியிலிருந்து வெளியே வரும்
விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடைக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாட்களுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 144. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் வீரர்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். 16 வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் அவரே. உம் ஊழியர் தாவீதை
கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் போற்றி போற்றி. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 27 முதல் 40 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதற் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தூய வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் மடிந்த மண்ணில் இறை அருளை பெறுவதற்காக கூடியிருக்கின்ற
உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்ந்து தெளிந்த பார்வையோடு வாழ்வதற்காக என்ற அருமையான சிந்தனையில் இன்றைய வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வு இனிமையானது, வாழ்வு சுவையானது, வாழ்வு ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கியது. இந்த அருமையான வாழ்க்கையை சுவைத்து மகிழத்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை சுவைத்து இன்புற்று மகிழ்வதற்கு தேர்ந்து தெளியக்கூடிய பார்வை நமக்கு அவசியமாக இருக்கிறது. எந்த பாதையில் செல்கிறோம், எதை நோக்கி செல்கிறோம், எதை முன்னெடுக்கப் போகிறோம் என்பதில் நாம் அதிக அக்கறை காட்ட வேண்டும், அதிக கவனம் செலுத்த வேண்டும். இவ்விதமாக தேர்ந்து தெளிகின்ற பொழுதுதான் வாழ்வின் அர்த்தம் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. கேள்விகள் வாழ்வில் தேர்ந்து தெளிய உதவுகின்றது. கேள்வி ஞானம் என்பது வாழ்வில் பல காரியங்களை தேர்ந்து தெளிவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. கேள்வி கேட்கப்பட வேண்டும், கேள்விக்கான பதில் வழங்கப்படுகின்ற பொழுது அதை ஏற்றெடுக்கின்ற மனநிலை ஒவ்வொரு மனிதரிலும் உருவெடுக்க வேண்டும். கேள்வி கேட்கப்பட வேண்டும், எத்தகைய பதில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற உணர்வோடும் மனிதர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். சதுசேயர்களுக்கு அந்த ஒரு மனநிலை இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவர்கள் இயேசுவின் செயலை உற்று நோக்குகிறார்களோ, இயேசுவினுடைய பணியை பார்க்கிறார்களோ, இயேசுவினுடைய போதனையை கேட்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் எப்படியாவது கேள்வி கேட்க வேண்டும், இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்ற உணர்வில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது. எனவே இயேசு எப்பொழுதெல்லாம் போதித்தாரோ அந்த போதனையை மையப்படுத்தி கேள்விகளை கேட்பார்கள். வாழ்வுக்கு ஒவ்வாத காரியங்களை கேட்பார்கள், நம்பிக்கைக்கு புறம்பான காரியங்களை கேள்வியாக தொகுப்பார்கள். அவருடைய நோக்கம் வேறு எதுவும் இல்லை, ஆண்டவர் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும். பங்கு சமூகங்களில், ஊர்களில் பல நேரங்களில் மனிதர்கள் கேள்விகளை முன்வைப்பார்கள். அது வாழ்வின் நோக்கத்தை தேர்ந்து தெளிவதற்காக இருக்காது. பல கேள்விகளை முன்வைத்து அதன் வழியாக குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக கேட்பார்கள். சதுசேயர்களுக்கும் அத்தகைய ஒரு மனநிலைத்தான் மேலோங்கி இருந்தது. எப்படியாவது கேள்விகளை முன்வைத்து ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை சரியில்லை, ஆண்டவர் இயேசு செய்கின்ற செயல்கள் சரியில்லை, ஆண்டவர் இயேசு முன்னெடுக்கிற எந்த காரியமும் சரியானது அல்ல என்பதை சொல்வதற்காகவே கேள்விகளை முன்வைத்தார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உயிர்த்தெழுதலுக்கு பின் வாழ்வு உண்டா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். நம்பிக்கை எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது? இறப்பிற்கு பின் வாழ்வு இருக்கிறது. இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். காரணம், நாம் எல்லோருமே கடவுளுடைய படைப்புகள்.
கடவுள் தன்னுடைய சாயலாக இந்த மனிதத்தை படைக்கின்ற பொழுதே அவருடைய உயிர் மூச்சை வழங்கி இருக்கிறார். எனவே கடவுளின் உயிர் மூச்சை கொண்டிருக்கிற நாம் உயிராற்றல் உள்ளவர்கள், இறப்பிற்கு பிறகும் உயிரோடு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இந்த நம்பிக்கையை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நம்பிக்கையை சோதித்தறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சதுசேயர்கள் இந்த நம்பிக்கையை கேள்வி கேட்டு பார்க்கிறார்கள். அவர்கள் நோக்கம் இயேசு இதற்கு என்ன பதில் சொல்லுவார், அதனால் இயேசு சரியில்லை என்று சொல்ல வாய்ப்பு உண்டா என்ற ஒரு வழியை தான் தேடுகிறார்கள். இயேசு பதிலளிக்கிறார். நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. இவர் ஆபிரகாமின் கடவுள், யாக்கோபின் கடவுள். எனவே அந்த கடவுளை நம்புகின்றவர்கள் என்றுமே உயிர் வாழ்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். இந்த சதுசேயர்களால் அதற்கு மேல் பேசவில்லை. எனவே புரிந்ததோ புரியவில்லையோ, அல்லது அவர்கள் குழப்ப நினைத்த காரியம் குழம்பாமல் போய்விட்டது என்ற ஒரு நிலையில் சரியாக பதில் சொன்னீர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். சரியானதைத்தான் கடவுள் எப்பொழுதுமே மானுடத்திற்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் கடவுள் நமக்கென செய்து கொடுத்திருக்கிற பல்வேறு காரியங்களை நம்முடைய அறிவால், ஆற்றலால் சோதித்து பார்க்க மனம் கொள்கிறோம். அங்கு நாம் தோல்வியை கண்டுவிடுகிறோம். இன்றைய இறைவார்த்தை பகுதி வழியாக ஆண்டவர் இயேசு அன்றைய சதுசேயர்களுக்கும் இன்று வாழ்கின்ற மனிதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரே காரியம், கடவுளின் காரியம், கடவுளின் பார்வை, கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய சிந்தனை, இவை யாவும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பரிசோதனைக்குரிய ஒன்றாக இருக்க முடியாது. மாறாக நம்பிக்கையோடு உற்று நோக்க வேண்டிய காரியங்களாகத்தான் இருக்க முடியும். நம்பிக்கை உணர்வோடு இந்த காரியங்களை நாம் அணுகுகின்ற பொழுது தேர்ந்து தெளிதல் லகுவாக மாறும். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். எனவே வாழ்கின்ற நாம் எல்லோரும் வாழ்வின் சுவையை உய்த்துணர்வதற்கு, வாழ்வின் இனிமையை கண்டுணர்வதற்கு அடிப்படையாக நம்பிக்கையை முன்னெடுக்க வேண்டும். நம்பிக்கையோடு அனைத்தையும் உற்று நோக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. எனவே நம்மை என்றுமே வாழ வைக்கக்கூடியவர் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்வோரின் கடவுளை நம்பி நம்முடைய வாழ்வில் தேர்ந்து தெளிதலை முன்வைத்து சிறப்பான காரியங்களை நமதாக்கி வாழ்வில் சிறப்புகளை கண்டடைவோம். அதற்கான வரத்தை வேண்டுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதை உணர்ந்தவர்களாய் வியாகுல அன்னையினுடைய பரிந்துரையிலும் மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பரிந்துரையிலும் நம்பிக்கை வைத்து நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்களின் நல் மேய்ப்பர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து பாதுகாத்தருளும். தம் மக்களை உமது வார்த்தையின் வழியில் நடத்திட தேவையான வரங்களையும் கனிகளையும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வழியில் நாங்கள் வாழ்ந்திட மோசே வழியாக திருச்சட்டங்களை தந்த எம் இறைவா, உமது கட்டளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றை வாழ்வாக்கி உமக்கும் பிறருக்கும் ஏற்புடைய
பலன் தரும் கனிகளாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, உள்ளூரிலும் வெளி ஊர்களிலும் வேலை பார்க்கும் மக்களை ஆசீர்வதிக்கவும், இத்திருத்தலத்தை நாடி வரும் மக்களின் நோய்கள், கடன் சுமை, வேதனைகள் நீங்கி நிறைவான வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தை கொடையாக வழங்கும் எம் இறைவா, இந்த உலகில் நன்மையானவை எவை, தீமையானவை எவை, உய்த்துணர்ந்து வாழும் ஞானத்தினை எங்களுக்கு தந்து உம்மை போல நன்மையை செய்யும் மனநிலையை நிறைவாக பெற்று வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் எம் இறைவா, ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தன் உயிரை கொடுத்த மறைசாட்சி புனித தேவசகாயத்தை போன்று நாங்களும் அன்பு, நீதி, சமத்துவம், அமைதி நிறைந்த சமுதாயத்தை உருவாக்கும் கருவிகளாக செயல்பட்டு அனைத்து மக்களின் நல்வாழ்விற்காக பாடுபட முன்வர நலத்தினை வளர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, வியாகுல் அன்னை தேர்ந்து தெளிந்த பார்வையோடு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற மனம் கொண்டார். எமது மறைசாட்சி புனித தேவசகாயம் தேர்ந்து தெளிந்த பார்வையோடு இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டார். நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பற்று கொண்டார். எனவே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உயிர்ப்பு உண்டு என்பதில் உறுதியாக இருந்தார். ஆகவே அனைத்து வகை சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்காக பயணத்தை மேற்கொண்டார். கடவுளின் சிறப்பு பரிசை பெற்றுக்கொண்டார். நாங்களும் அதே மனநிலையோடு வாழ்ந்து உம்முடைய பேரிரக்கத்தை கண்டு கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சொல்லால் எல்லாம் செய்தவனை எல்லாம் தந்தோமே, வாழ்வாய் எல்லாம் சொன்னவரே, தாழ்வாய் தந்தோமே. போற்றுவோம் இறைவா, வாழ்த்துவோம் தலைவா. போற்றுவோம் இறைவா, வாழ்த்துவோம் தலைவா. சொல்லால் எல்லாம் செய்தவனே எல்லாம் தந்தோமே, வாழ்வாய் எல்லாம் சொன்னவரே,
சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்பிற்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறைவற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் இதனால் எங்களை மீட்டருளினீ. ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரி சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் மண்ணின் மறைசாட்சி தேவசகாயும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேழ்த்தும் வரமரல்ல மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது அன்பு ஆண்டவர் நமக்கு வழங்கும் அமைதியை ஒருவரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்க பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள இரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. தியாகபலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் மூலம் வாழ்வை பெற்றுக்கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான மாந்தரே கூடுங்களே, வியாகுல மாதாவை பாடுங்களே. 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 அன்பான மாந்தரே கூடுங்களே, வியாகுல மாதாவை பாடுங்களே.